வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ தாய்க்கிழவி. இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரோம். சிவகுமார் முருகேசன் அவர்களோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ராதிகா சரத்குமார் தான் லீட் கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்காங்க. இதை தவிர முனிஷ்காந்த், அப்புறம் சிங்கம்புலி, பாலசரவணன், இளவரசன் ஏகப்பட்ட பேர் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ராதிகா சரத்குமார் அவர்களை சுற்றி தான் கதைக்களமே நகருது. ராதிகா சரத்குமார் ஃபென்டாஸ்டிக் மேக்கப்புங்க. மேக்கப் ஆகட்டும், ஃபஸ்ட்டு நான் பாசிட்டிவ்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஃபென்டாஸ்டிக் மேக்கப்பு. அதே மாதிரி அவங்க அந்த கிழக்கு சீமையிலே, அதுக்கப்புறம் ஜீன்ஸ் படத்துலலாம் அவங்க ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இது அவங்களோட மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸலண்ட்டான ஆக்டர். அதே மாதிரி அப்படியே அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மதுரை ஊர்க்காரங்க மாதிரியே இருக்காங்க. ஃபுல்லாகவே இது மதுரை சுற்றி நடக்கிறதுனால அப்படியே மதுரைக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டாரு டைரக்டர்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் அந்த மதுரை ஸ்லாங்கில் பேசுகிறது. அப்படியே என் ஹஸ்பண்ட் தான் மதுரை. ஸோ அவர் எல்லாருமே ஃபேமிலியே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அந்த ஸ்லாங் ஆகட்டும், அந்த ஊரை சுற்றின நடக்கிற அந்த விஷயங்கள் தான். ஆக்சுவலாக ராதிகா சரத்குமார் அவர்கள் கொஞ்சம் பார்ட்டு தான் வராங்க. அதாவது ஃபஸ்ட்டு கொஞ்சம் வராங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கொஞ்சம் வராங்க, அதுக்கப்புறம் அவங்க இருக்காங்க. ஆனால் அவங்கள சுற்றி தான் கதை நகருது. ஃபுல் ஃபேமிலியும் என்ன பண்ணுறாங்கன்னா, கதையெல்லாம் ரிவீல் பண்ணலங்க. ஸோ நோ ஸ்பாய்லர். ஏன்னா வேணாம், நீங்கள் அப்போ தான் படத்தையும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீ சொல்லு ரோஹிதா, உனக்கு எப்படி படம் பிடிச்சிருந்தது? என்ன மாதிரி மெசேஜ் உனக்கு கன்வே ஆச்சு? படத்தில் என்னென்னலாம் இருந்தது? எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சிவகுமார் முருகேசன் சூப்பராக டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். படம் எங்கேயுமே போர் அடிக்கலை, எங்கேயும் லாகும் அடிக்கலை. ராதிகாவும் சூப்பரான ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட ஷீஸ் த்ரூ அவுட் த மூவி. அவங்களோட ஸ்க்ரீன் டைம் ஆப்வியஸ்லி இட்ஸ் லிட்டில் பிட் லெஸ், பட் ஹர் இம்பேக்ட் இஸ் தேர் த்ரூ அவுட் த மூவி. மேக்கப்பும் சூப்பராக இருந்தது. அப்புறம் பாடல்களும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஆக்டர்ஸ் சிங்கம்புலி, பாலசரவணன், முனிஷ்காந்த், இந்த மாதிரி சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் காமெடிக்கு காமெடி, அதே மாதிரி இமோஷ்னல் சீன்ஸும் இருந்தது. அதில் ஒரு பாலசரவணன் இவங்கெல்லாம் ராதிகாவுக்கு குழந்தைங்களாம் நடிப்பாங்க. ஒரு 3 பேர். அப்புறம் ஒரு பொண்ணு வேற இருக்கும். 3 பசங்க, ஒரு பொண்ணு மாதிரி கேரக்டரு. ஒவ்வொரு கேரக்டரும் அப்படியே அசத்தியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க மருமகளாக வர்ற கேரக்டரு. அதுக்கப்புறம் கருப்புசாமியை காமிச்சிருப்பாங்க. அந்த கருப்புசாமி கிட்டக்க ஒரு கேரக்டர் வரும் எப்போவுமே மதுரை ஸ்லேங்கில் பேசிட்டு. அந்த கேரக்டர் ஆகட்டும், முனிஷ்காந்த் ஃப்ரெண்டாக வருவார். அவர் கல்யாணமாகாத அந்த தவிப்பு ஒவ்வொன்றுமே அவ்வளோ அசத்தியிருப்பாங்க. ஒவ்வொருத்தருமே சிங்கப்பூர்லேயே அவர் அசத்துறாரு, இளவரசு அவர் அசத்துறாரு. ஒவ்வொருத்தருமே எக்ஸலண்ட்டாக நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் அதே மாதிரி உமன்ஸ் டே வேறு வரப்போகுது. ஸோ நிறையா உமன் எம்பவர்மெண்ட் பற்றியும் இந்த படம் பேச தவறலை. அவ்வளோ அழகாக ராதிகா சரத்குமார் லாஸ்ட்டாக ஒரு பஞ்ச் கொடுத்துருப்பாங்க. சேவிங்ஸ் எவ்வளோ முக்கியங்கிறதையும் இந்த படம் சொல்லியிருக்குங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது இந்த படம் ரொம்ப நல்லா ஓடும். ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே இது ரீச் ஆகும், ஈஸியாக ரீச் ஆகும். ஃபேமிலி எல்லாருக்குமே இது ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஹியூமர், எமோஷன்ஸு, ரூரல், அதாவது அந்த கிராமத்தை ஃபுல்லாக காமிச்சிருக்கிறதுனால எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்கங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஆப்வியஸாக ராதிகா சரத்குமார் வேறு லெவலில் ஆக்டிங். அவங்க அப்படியே அந்த கிராமத்தில் எப்படி இருப்பாங்களோ, நான்லாம் எங்கள் பெரியம்மா எங்கள் மாமா வீடெலாம் சிங்கமுனரி, சிவகங்கைலாம் இருந்தால் இருக்கும். அப்போ அங்கே மேலூர்லேருந்து அவங்க அந்த சிவகங்கை சிங்கமுனரி ஊருக்கு போகும்போது அந்த ஊர்லலாம் இவங்கள மாதிரி தான் அந்த தண்டட்டியா, அந்த தண்டட்டி பெரிய காதில் போட்டுக்கிட்டு, அப்புறம் அவங்கள மாதிரியே அந்த பெரிய கொண்டை, அதெல்லாம் எனக்கு நினைவுபடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பெரிய மூக்குத்தி, இதெல்லாம் சான்ஸே இல்லை உண்மையாகவே. ஸோ இதில் ஒரே ஒரு எனக்கு கொஞ்சம் வருத்தம் என்னன்னாக்கா, தாய்க்கிழவி அப்படின்னு பேர் வச்சுட்டு படம் ஃபுல்லாகவே நான் த்ரூ அவுட்டு நான் ராதிகா சரத்குமார் அவர்கள் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. பட் ரொம்ப படம் கதை ரொம்ப நல்லா இருந்தாலும் அவங்களோட
கேரக்டர் வந்துட்டு ரொம்ப வெகு சில நேரமே தான் வருது. அதாவது அவங்க ஆனால் அவங்க ஃபுல் படத்துலையும் இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆனால் 20-30 மினிட்ஸ் வருவாங்க, தென் லாஸ்ட் 20 மினிட்ஸ் வராங்க. ஸோ அது கொஞ்சம் வந்து ஃபுல் படத்துலேயுமே அவங்களோட பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். அவங்கள வச்சு தான் கதை வருது. ஸோ இட் கைண்ட் ஆஃப் மேக் சென்ஸ். புரியுது. ஏன்னா நம்ம மித்த எல்லாத்தையுமே வந்து அவன் பவுனுத்தாயி அப்படிங்கிற கேரக்டரில் அவங்க நடிச்சிருக்காங்க, அசத்தி இருக்காங்க, வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படியே அந்த யார் மேக்கப் மேனோ ஹேட்ஸ் ஆஃப், சான்ஸே இல்லாத டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படியே அந்த மூஞ்சியில் இருக்கிற அந்த சுருக்கமாகட்டும், அந்த பல்லு எல்லாமே வந்துட்டு அசல் பண்ணியிருக்காங்கங்க. யார் பண்ணியிருக்காங்களோ அசத்தி இருக்காங்க உண்மையாகவே. வந்துட்டு இந்த படம் வந்து நல்லா ஓடும்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது ஆட் பண்ணணுமா? நல்லா ஓடும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபீல் குட் நல்லா எல்லாரும் ஃபேமிலிஸோட போய் சிரிக்கலாம். அண்ட் ஃபார் சேஞ்ச் தேர் இஸ் நாட் மச் வயலன்ஸ் எனி ஆஃப் தட். எதுவுமே இல்லைங்க. நிம்மதியாக போங்க. ஃபீல் குட் மூவி, ஃபேமிலியோட போங்க, என்ஜாய் பண்ணுங்க, டைம் பாஸ் பண்ணுங்க. அதில் நல்ல ஒரு எமோஷன்ஸ் வேற இருக்கும்பா. அந்த பாலசரவணன் வந்து ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு அம்மா சாவாங்க, அங்கே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த சீனெல்லாம் வந்துட்டு. அப்புறம் அதுக்கு வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து ஒரு மெசேஜ் சொல்லுவார். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பார்க்கும்போதே ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு. ஸோ பார்க்காதவங்க கட்டாயம் போய் தாய் கிழவி போய் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.